Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Shah's Creativity. இன்றைக்கி எங்களோட சேனலில் வரக்கூடிய நோன்பு காலத்தில் இஃப்தார் டைமுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கூலிங்கான கஸ்டர்ட் ட்ரிங்க் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செய்யக்கூடிய ட்ரிங்க்குக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஜெல்லி. அதில் நான் இன்றைக்கி சஞ்சாவை யூஸ் பண்ணி செஞ்சிருந்தேன். உங்களுக்கு பெக்கெட் ஜெல்லி கூட யூஸ் பண்ணேலும். இந்த சஞ்சா அப்படின்றது ஸ்ரீலங்காவில் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராகிக்கும் அப்படின்னு நினச்சினேன். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் அதே மாதிரி எசன்ஸ் ஷாப்பில் எடுத்துக்கொள்ளையிலும். இதை ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜெல்லியை செஞ்சு எடுக்கிறதுக்காக ஒரு சட்டியில் 2 கப் தண்ணி சேர்த்திருந்தேன். தண்ணி லைட்டாக பாயில் ஆகிட்டு வரக்குள்ளே நாங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் சஞ்சாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி பாயில் ஆகி வரக்குள்ளே இதில் சுகர் சேர்க்கணும். சுகர் நான் இன்றைக்கி 1/3 கப் சேர்த்திருந்தேன். உங்களுக்கு விருப்பம் மாதிரி குறைவாவோ அல்லது கூடவாவோ சேர்த்துக்கொள்ளையிலும். இதில் நாங்கள் சேர்த்திக்கிற சுகரும் சஞ்சாவும் நல்லா கரையிறும் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இதை 2 பிளேட்டில் 2 கலருக்கு செட் பண்ணி எடுத்திருந்தேன். உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்க்கலும். நான் கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலரும் அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் ரெட் ஃபுட் கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹவர் மாதிரி கூல் பண்ண விடுங்க. கூல் ஆகினதும் ஃப்ரிட்ஜில் வேணும் அப்படின்னு சொன்னால் செட் பண்ணி எடுக்கலும். இது நார்மலாகவே ஃப்ரிட்ஜில் வச்சாமலே செட் ஆகி வரும். ஓகே, அது செட் ஆகிற டைமில் நாங்கள் ட்ரிங்க் செய்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரோடு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டுக்கே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ட்ரிங்க் செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் 2 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. அந்த மில்க் ஓரளவு பாயில் ஆகிட்டு வரக்குள்ளே இதில் சுகர் சேர்க்கணும். எங்களோட இனிப்புக்கு தேவைக்கு மாதிரி சுகர் சேர்க்கலும். நான் இன்றைக்கி 1/3 கப் சேர்த்திருந்தேன். இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பாயில் வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரை இன்னொரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் சேர்த்த கஸ்டர்ட் பவுடர் ஓவர் குக்காக விடாமல் ஓரளவு திக்னஸ் வரக்குள்ளே நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகுறதுக்கு வைங்க. 2 ஹவர்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சில்லுண்டு வரும். ஸோ இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்காக வேண்டி நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்த ஜெல்லியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினச்சினேன். என்னோட கஸ்டர்ட் மில்க் நாங்கள் ஆல்ரெடி வச்சதை பார்க்க இப்போ திக்காக விற்குது. ஸோ இதை அசம்பிள் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ட்ரிங்க்கில் பாதாம் பிசின் சேர்க்க போகிறேன். பாதாம் பிசின் இந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி தான் நிற்கும். இதை 1 பீஸை ஒரு கப்பில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் மாதிரி தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது ஜெல்லி மாதிரி ஃபோம் ஆகி வரும். இது பாடி ஹீட் உள்ளவர்களுக்கு மிச்சம் நல்லது. இது கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஃபோம் ஆகினதுக்கு போதும் இதில் தேவையான அளவு எங்களுக்கு ட்ரிங்க்கில் சேர்க்கலும். அண்ட் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஜெல்லி பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் எப்போவும் ஒரு ட்ரிங்க்கில் ஜெல்லி சேர்க்கக்குள்ளே எப்போ நாங்கள் ட்ரிங்க்கை சேவ் பண்ண போகிறோமோ அப்போ தான் சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜெல்லி இருக்கக்கூடிய கலரிங் எல்லாம் ட்ரிங்க்கில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க் உண்மையாகவே மேலுக்கு நல்ல கூலிங்கான ஒரு ட்ரிங்க். நாங்கள் இதில் சேர்த்திக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அது மாதிரி தான். ஸோ இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திருந்தேன். ஸோ ஃபைனலாக நல்ல கூலிங்கான கஸ்டர்ட் ட்ரிங்க் ரெடி ஆகிட்டு இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.